கிளம்புவோமா? நேரமாயிட்டு இருக்கு. இப்பதானே வந்த, அதுக்குள்ள போலாங்கிற? இரு போலாம். ஏமா இங்க உட்கார்ந்திருக்க? இந்த சும்மா காத்தாட இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தேன். நீயும் வேலையா இருந்தியா? அதான். இந்தா எடுத்துக்க. மா ஸ்வீட் எடுத்துக்கங்க. ஐயோ, ஸ்வீட் எல்லாம் வேணாமா, எனக்கு ஒத்துக்காது. நீ எடுத்துக்க. ஆ சரிங்க அத்தை. நீ பாப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல கவிதா. அவ்வளோ கூட்டிட்டு இவ்வளவு தூரம் பஸ்ல எல்லாம் வர முடியல. நாங்க என்ன உங்கள மாதிரி 2 காரா வச்சிருக்கோம் நீ? ஆமா, அப்படியே 2 காரை எடுத்துக்கிட்டு பாக்கியக்கா டெய்லி ஊரை சுத்தி பாக்குதாக்கும். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பொதுவா தான் சொன்னேன். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நானும் ஏதோ ஒண்ணு செய்ய போறேன்லம்மா. எனக்கும் சந்தோஷம் பாக்கியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரம் நீ இன்னும் வேலை செஞ்சு கஷ்டப்படுவியேன்னு ரொம்ப பாவமா இருக்கு. ஏற்கனவே உனக்கு வீட்ல அவ்வளவு வேலை. பரவாயில்லம்மா, தொழில் தொடங்குறதுனா சும்மாவா? வேலை இருக்கதானே செய்யும். ஆனா அது ஒரு சந்தோஷம் இல்லம்மா. அது என்னமோ உண்மைதாம்மா. மா இப்பதாம்மா பாக்கியக்கா இறங்கி செய்யணும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஆளை வச்சு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அக்கா ராணி மாதிரி உக்காந்து சம்பாதிக்கும் பாருங்க. நீ சொன்ன மாதிரியே செல்வி, அவ்வளோ பெரிய இடத்துக்கு இந்த பிசினஸ் போகட்டுமா? அப்போ நாங்க கிளம்புறோம். நீ டைம் ஆச்சு. இப்பதானே வந்த கவிதா, ஏன் கிளம்புறேன்னு சொல்ற? அதானே, உங்க அண்ணி பிசினஸ் தொடங்க போறாங்க. நாத்தனார் நீங்க காலையிலே வந்திருக்கணும். நீங்க என்னமோ லேட்டா வந்துட்டு உடனே போகணுங்கிறீங்க. எனக்கு வேலை இருக்குங்க. 2 மணி நேரம் பெர்மிஷன் தான் கொடுத்தாங்க. அத்தை வரீங்களா இல்ல இருந்துட்டு அப்புறமா வரீங்களா? இல்ல, நானும் உன் கூட வந்துடுறேன். அம்மா, நீயாவது கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம்லம்மா. இல்ல பாக்கியா, நானும் இவ கூடவே கிளம்புறேன். இரு, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பாப்பாவை ஒரு நாள் கூட்டிட்டு வா. அத்தை இதெல்லாம் செய்ய போறாங்கன்னு அவளுக்கு தெரிய வேண்டாமா? தெரிஞ்சு அவ என்ன செய்ய போறா? நீ ஏன் கவிதா ஒரு மாதிரி பேசுற? அக்கா, உன் நாத்தனார் எப்ப ஒழுங்கா பேசியிருக்கு? எப்ப இப்படித்தானே பேசும். என்ன அண்ணி பேசுறது? நான் உங்கள மாதிரி வசதியா இல்லையே. டெய்லி சாப்பாட்டுக்கே அவ்வளவு கஷ்டப்படணும். நான் உங்கள மாதிரி சிரிச்சிட்டு சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. ஏன் இப்படி எல்லாம் பேசுற கவிதா? அன்னைக்கு அத்தைக்கும் எனக்கும் சண்டை வந்தப்போ வந்து என்னெல்லாம் பேசுனீங்க? மாசம் மாசம் பணம் தரேன், அம்மா வீட்ல இருப்பாங்க, செலவுக்கு நான் பணம் கொடுக்கறேன், பாப்பா படிப்பு செலவை நான் பாத்துக்கிறேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னீங்க. ஆனா இப்ப ஒண்ணுமே இல்லையே. எல்லாம் சும்மா சொன்னது, அப்படிதான் அண்ணி? நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் செலவாயிருக்கும். நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க அண்ணி. ஆனா உங்களுக்கு உங்க அம்மா பத்தி கவலையே இல்லைல்ல? நான் மட்டும் அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அம்மாவை காப்பாத்தணும். இவ்வளவு வசதியா இருந்தோம், கொஞ்சம் கூட உதவி செய்ய மாட்டீங்கல்ல? பேச்சு மட்டும் நல்லா பேசுவீங்க இல்ல நீ? என்னம்மா இப்படி பேசுறீங்க? இதெல்லாம் பாக்கியாக்கா தொடங்குனதேவும் உங்க மாமியாருக்கு உங்களுக்கும் பணம் கொடுக்கறதுக்கு தானே. இந்த கதையெல்லாம் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க நீ, அவங்க நம்புவாங்க. நான் எப்படி நம்புவேன்? மாசம் ஒரு 5000 ரூபாய் உங்க அம்மாவுக்கு கொடுக்க முடியல, ஆனா இங்க லட்ச லட்சமா செலவு பண்றீங்க. நான் ஒன்னும் சொல்லல நீ, நீங்க நல்லா இருங்க, நல்லா இருங்க. இப்படி எல்லாம் பேசாத கவிதா, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் உன்கிட்ட எங்க அம்மாவுக்கு பணம் தரேன்னு சொன்னது சும்மா இல்ல. கண்டிப்பா நான் பணம் தருவேன், கண்டிப்பா தருவேன், ஏமாத்த மாட்டேன். சொன்ன மாதிரி மாசம் மாசம் நான் கண்டிப்பா பணம் தருவேன். என்ன நம்பு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அத்தை போலாமா அத்தை? வரோம் அண்ணி. வீட்ல மத்தவங்க கிட்ட சொல்ல வேணாமா? பாக்கியா, எல்லாரும் எங்க பாக்கியா? அம்மா, காலையில எல்லாரும் சீக்கிரமா எந்திரிச்சிட்டாங்கல்ல, அதனால எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கூப்பிடவா? இல்ல வேண்டாம், கிளம்பட்டுமா? அவங்க வந்தா மட்டும் நம்மள என்ன மதிக்கவா போறாங்க?
பணம் இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் வேற வேற மரியாதை தானே. நீங்க வாங்கத்த போலாம். நீ எதுவும் நினைச்சுக்காத பாக்கியா, அவ எப்பவுமே அப்படிதானே. சரி கிளம்பட்டுமா? எல்லார்கிட்டயும் சொல்லிடு. ஆ சொல்றேம்மா. வரேன் செல்வி. சரிங்கம்மா. வரேம்மா. போலாமா? போலாம் அத்தை. அக்கா, உன் நாத்தனார் அண்ணாக்கா இப்படி இருக்காங்க? பணம் தான் விஷயம் செல்வி. பணம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். என்னமோ போக்கா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் Good சார். morning. மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் இவரு? என்ன சார் யாருன்னு தெரியலையா? விடுங்க, நான் தான் இங்க அடிக்கடி வரமாட்டேன்ல. இது நம்ம எம்டியோட 2வது பையன் எழில் சார். ஓ அப்படியா? சாரி சார். பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் வேணாம். நீங்க உட்காருங்க, உங்க வேலையை பாருங்க. ஓகே சார். செலியன் சார் வருவாரு தெரியும், ஆனா உங்களை தெரியல சார். சாரி சார். இல்லைங்க, நான் இந்த பக்கமே வரதே இல்லை. அப்பா எப்பவாச்சும் கூப்பிடுவாரு, ஆனா நான் வரவே மாட்டேன். இப்ப ஜஸ்ட் இந்த பக்கம் கிராஸ் பண்ணேன், அப்பா இருந்தா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்பா உள்ளதானே இருக்காரு? சார் இன்னும் வரலையே. ஓ, வரலையா? ஆமா, சார் இன்னும் வரல சார். ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னாரே. மீட்டிங்கா? அப்படிலாம் எதுவும் இல்லையே சார். நானா ஏதோ நினைச்சிருப்பேன். இட்ஸ் ஓகே, விடுங்க. சார் உள்ள வாங்க சார், அப்பா ரூம்ல உட்காருங்க. ஆ, வாங்க சார், வாங்க வாங்க சார். ஆ. சார் காஃபி டீ ஏதாவது சொல்லட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேணாங்க. ஜூஸ் ஏதாவது சொல்லவா சார்? ஒன்றும் வேணாம் பிரதர், நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. சரி நீங்க உட்காருங்க, சார் வந்துருவாரு. ஆ சரிங்க. ஒரு நிமிஷம், இங்கே யார் இறந்து போனாங்க? சார் புரியல. இல்லைங்க, ஏதோ ஸ்டாஃபோட ரிலேட்டிவ் யாரோ இறந்து போயிட்டு தான் அப்பா சொன்னார். அதான் யாருன்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லையே சார். இல்லையா? ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்களா? இல்ல, ஒருத்தர் மட்டும் லீவு சார். அவருக்கு ஒரு ஆப்ரேஷனு, ஒரு வாரம் லீவ்ல இருக்கார் சார். மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் இருக்காங்க சார். பாதி பேர் இங்க இருக்காங்க, பாதி பேர் கலெக்ஷன் போயிருக்காங்க சார். ஓ சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் சார் இப்படி கேட்டீங்க? ஒன்றும் இல்லை, காலையில் அப்பா ஏதோ டெத்துக்கு போகணுன்னு சொன்னார். ஆ, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல. அப்பா காலையில் ஆஃபீஸ் வந்தார் சார். வந்தாரா? ஆமா சார், வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி தான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனார் சார். ஓகேங்க, ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். காஃபி சொல்லவா சார்? டீ ஒன்று சொல்லுங்கள். ஓகே சார். அப்பா ஏன் போய் சொல்லணும்? எதுக்கு ஆஃபீஸ் வரணும் டெத்துன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஏன் வீட்டுக்கு வரணும்? ராதிகா, ராதிகா. 1 minute கோபி, இத வந்துடுறேன். ஏய், என்ன நீ டோர் திறந்து வச்சுட்டு உள்ள இருக்க? இங்க யார் வர போறாங்க? ஏய், என்ன ராதிகா இவ்ளோ கேஷுவலா சொல்ற? இட்ஸ் நாட் சேஃப் இல்ல, காலம் கெட்டு போயிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. கம் இன். டைம் ஆச்சு, ஆபீஸ் போல? போணும்.
காலையில அங்க போயிட்டு வந்தேன். எங்க? ஆ, அதான் சொன்னேனே, டீச்சரோட பிசினஸ் இனாகுரேஷன். ஆ, ரைட் ரைட் ரைட். சொல்லிருந்த ஞாபகமே இல்ல, சாரி, மறந்து போச்சு. எப்படி நடந்துச்சு? சிம்பிள் ஃபங்க்ஷன் தான். ஆனா நாங்க போனதுல அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஓஹோ, நைஸ். நல்ல லேடி கோபி அவங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப ஸ்வீட். ஒன்றும் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன்றும் இல்லையே? என்ன ப்ராப்ளம்? ஆமா இல்ல, என்ன ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். என்னாச்சு? இல்ல, புது இடத்துக்கு போயிருந்தீங்க, எல்லாம் ஓகேயான்னு கேட்டேன். சரி, சொல்லு. ஆனா கோபி, அவங்க ஹஸ்பண்ட் தான் சரியான இடியட். ஏன் ஏன் அப்படி சொல்ற? ஆமா, அவரை சொன்னா நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷனா? நான் ஏன் டென்ஷன் ஆறேன்? எனக்கு என்ன டென்ஷன்? யாரையோ நீ இடியட்னு சொல்ற, எனக்கு என்ன? ஒண்ணு இல்ல, ஐ எம் ஓகே, பெர்ஃபெக்ட்லி ஓகே. சரி, அவரை திடீர்னு இடியட்னு திட்டுறியே, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? பின்ன என்ன கோபி, அவங்க ஒய்ஃப் ஒரு முக்கியமான விஷயம் பண்றாங்க. அவர் அவங்க கூட இருக்கணுமா இல்லையா? இல்ல ராதிகா, அவங்க குடும்ப பிரச்சனை என்னவோ அதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. என்ன வேணாலும் இருக்கட்டும் கோபி, ஒய்ஃப் பிசினஸ் தொடங்குறாங்க, அந்த ஆளு கூட இருந்திருக்கணுமா இல்லையா? அந்த ஆளு ஆபீஸ் போயிட்டாராம். எல்லாருமே இருக்காங்க அவங்க குடும்பத்துல, ஆனா அவர் மட்டும் இல்ல. சரி, அந்த மனுஷனுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ? என்ன பிரச்சனை இருக்க போது? நமக்கு என்ன தெரியும் ராதிகா, அவரு என்ன நிலைமையில இருக்காரோ அத பத்திலாம் நமக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. என்ன ஆணுக்கு ஆண் சப்போர்ட்டா? எனக்கு நானே சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு ராதிகா. அவங்க வீட்டு பிரச்சனைய பத்தி நமக்கு தெரியாதுல்ல ராதிகா. கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாரு, அவரு நல்லவரா இருந்து உன் ஃப்ரெண்டு அந்த டீச்சர் அவரை இரிட்டேட் பண்றவங்களா கூட இருக்கலாம் இல்லையா? இல்ல கோபி, இவங்க ரொம்ப ஸ்வீட். ஆனா அவர்தான் செம்ம இடியட்டா இருக்கணும். வீட்ல எல்லாரும் இவங்கள பத்தி நல்லாதான் சொல்றாங்க, மாமியார் மாமனார் உட்பட. ஓஹோ. கோபி, டீச்சர் ரொம்ப நல்லவங்க, ஆனா அந்த ஆளு கண்டிப்பா இடியட் தான் கோபி. ஏன் எத்தனை இடியட் யூஸ் பண்ற? ஏன் இல்ல, ஒண்ணு இல்ல. அவ்வளவு பெரிய வீடு, வசதியா வேற இருக்காங்க. ஒரு 60,000 ரூபாய் கொடுக்காம தானே அவங்க லோன் எடுக்க வந்தாங்க. அப்பவே தெரிஞ்சுக்கலாம்ல அவர் எவ்வளவு பெரிய இடியட்னு. ஆமா, இடியட் தான். அந்த ஆளு ஒரு இடியட்டே தான். ஐம் சாரி, யாரோ ஒரு ஆளை திட்டி ஐம் ஜஸ்ட் ஸ்பாயிலிங் யுவர் மூட். ராதிகா, ஒரு பிளாக் டீ கிடைக்குமா? ஷூர். இடியட் இடியட்னு ஒரு தடவை இல்ல, வார்த்தைக்கு வார்த்தை என்ன திட்டுறத நானே என் காதால கேட்க வேண்டியிருக்கு. எல்லாரையும் நான் இடியட்னு சொல்லுவேன், இங்க வந்து இவன் என்ன சொல்றத நான் கேட்க வேண்டியிருக்கு. டேய் கோபி, தேவடா உனக்கு. ச்சே. அக்கா, ஏய் என்னடி? என்னக்கா, கனவுக்கு போயிட்டியா? பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம்ல செல்வி, நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம்ல செல்வி. ஆமா, யாரும் இல்லைன்னு சொன்னது? நான் தான் கூடயே இருந்து பார்த்துட்டு இருக்கனே. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு செல்வி. நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் பாரு, என்னால நம்பவே முடியல. ஈஸ்வரி மசாலா அப்படின்னு போர்டே மாட்டிட்டோம் இல்ல? ஆமாக்கா. ஐயோ, நம்ம நினைச்சதை செஞ்சுட்டோம் செல்வி. நம்ம நினைச்சதை செஞ்சுட்டோம் செல்வி. நம்ம பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பெரிய பிசினஸ். செல்வி, நான் பெரிய பிசினஸ் உமன் ஆயிட்டேன். நான் பெரிய பிசினஸ் உமன் ஆயிட்டேன்.
ஏய் ஐயோ அக்கா சூப்பர்ல. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சுக்கிச்சா? என்ன வேணாலும் சொல்லிக்கோ. இந்த வீட்ல இருந்துகிட்டு இப்படி ஒரு வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியாதா? ஆ? எல்லாம் சரிதாக்கா. சனியோட ஹாஸ்டலுக்கு மசால் பொடி கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்க. ஆ, ஆமால. ம். ஆ, எல்லாரும் தூங்கட்டோன்னு தான் வெயிட் பண்ணேன். ஆம், ஒரு நிமிஷம் இரு, கதவை சாத்திட்டு வரேன். ஆ, இப்போ வருத்தா முடிஞ்சிரும். நெடியும் போகாதுல்ல? ஆ, ம், ம். சரி வா வா வா, சீக்கிரம் வேலையை ஆரம்பிக்கலாம். எல்லாரும் அவங்கவங்க ரூம்ல இருக்காங்க. இப்போ வேலை முடிஞ்சிரும்ல? ம், முடிஞ்சிரும் முடிஞ்சிரும். அம்மா, செல்வி அந்த கதவை சாத்து போ. இதோ சாத்திட்டு வரேன். அக்கா சாத்திட்டேக்கா. உன் மாமியா வர்றதுக்குள்ள சீக்கிரமா வருது. ஆமாடி, முடிச்சிடலாம். அங்க பேப்பர் எடுத்து போடு. ஏய் இருமாதடி, பேப்பர் எடுத்து வை சீக்கிரமா. போடுக்கா போடுக்கா. அடுத்து அடுத்து. ஆ. சீக்கிரக்கா. பாக்கியா, அக்கா போச்சு போச்சு. ஸ்டாப் ஆஃப் பண்ணு. பாக்கியா தள்ளு. பாக்கியா, நீ அடங்கவே மாட்டியா? காலையில சீக்கிரமே எந்திரிச்சோமே, கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பார்த்தா இப்படி இரும வைக்கிற. ஆண்டி, ரூம்குள்ள உட்காரவே முடியல. உள்ள எல்லாருக்கும் இருமல் வந்துகிட்டே இருக்கு. சாரி, கதவை அடைச்சிட்டா வராதுன்னு தான் நினைச்சேன். ஏம்மா, இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேம்மா. இத பாரு, இங்க ஈஸ்வரி மசாலாங்கிற போர்டு மட்டும் இருக்கட்டும். இந்த வறுக்கிறது, இந்த பாக்கெட் போடுறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. இரும்பி இரும்பி எனக்கு ஆஸ்துமாவே வர வச்சிருவ போல இருக்கு. அம்மா, தயவு செஞ்சு இதெல்லாம் வெளியில போய் பண்ணுமா. எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. இரும ஆரம்பிச்சா அப்புறம் 4 நாள் படுத்துருவேன். ஐயோ இல்லப்பா, அப்படியெல்லாம் ஆகாது. நான் நான் அப்புறம் பண்றேன். நீங்க போய் தூங்குப்பா. சரி வா. முடியலம்மா என்னால. பிசினஸ் பண்ணலான்னு ஆரம்பிச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம போச்சே. ஆண்டி, இனிமே எங்க வீட்ல வச்சு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. அக்கா பேசாம அந்த போர்டு எடுத்து உள்ள வச்சிரவா. செல்வி, ஆமாக்கா, கொஞ்சம் கூட ஒத்துழைக்காத குடும்பத்தை வச்சுக்கிட்டு உன்னை இதுக்கெல்லாம் யார் ஆசைப்பட சொன்னது? நிஜமா இருமல் வந்தது ஆண்டி எல்லாருக்குமே. சிஸ்டர் வேற எல்லாம் ரெடியான கேட்டுட்டு இருக்காங்க. கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். இல்ல நம்ம பேசாம வேற ஏதாவது இடம் பார்க்கலாமா? இதுக்கே காசு களைஞ்சது உனக்கு தெரியாதா ஜெனி? இப்போ என்ன செய்யறது ஆண்டி? ஏக்கா, நம்ம வெளியில வச்சு சமைச்சோமே, அங்க வச்சு செஞ்சிருவோமா? அங்கதான் கார் நிக்குதுல்ல ஆண்டி. மொட்டை மாடியில வச்சு செய்யலாமா செல்வி? அங்க ஸ்டவ்வே இல்லையே. இங்கிருந்து கொண்டு போய் செய்யலாம். அக்கா, வெயில் மண்டையே பொழந்துகிட்டு இருக்கு, போக்கா. அது
லஞ்ச் சாப்பிட வெளியே போலாமா? குட் மார்னிங் ஆமா சார். Morning. போலாம். ரொம்ப நாள் ஆச்சு. ஆஃபீஸ் டைம் என்ன இங்க பேச்சு? சாரி சார். கேபின் போங்க, வேலையை பாருங்க. சார் ஆ? உங்க 1 செகண்ட். சாரி சார். யாரு?